ஒரு பக்கம் கவலை, ஒரு பக்கம் துன்பம், ஒரு பக்கம் திருப்தி, இப்படி மாறி மாறி இருக்கும்போதுதான் ராவணன் உள்ள வந்தான். வந்தவன் சீதையை தர்ஜனத்தாலே பர்சனத்தாலே 700 ராட்சசிகள் ஆளை ஏற்பாடு பண்ணியிருந்தான். அவர்கள் எல்லாரும் சீதைக்கு துன்பம் கொடுத்து ஆசைக்கு இணங்க வைக்கிறதுக்காக. கடைசியில ஒண்ணும் நடக்கல. சீதைக்கு என்னென்ன உண்டோ எல்லா நல்லதையும் ராவணனுக்கே உபதேசம் பண்ணிட்டா. எல்லாத்தையும் ரொம்ப ஆச்சரியமா ஹனுமார் ஒரு பச்சை இலை பச்சை மரத்துல மறைஞ்சிட்டு இருக்கார். அவர் திருமேனியே பச்சை தானே, எல்லா இடத்துலயும் போட்டுருப்பாரு. இலை பச்சை பச்சையா இருந்தா அதுக்கு பின்னாடி அவர் சின்ன வடிவத்தோட மறைஞ்சு உட்கார்ந்து விட்டார். யாருக்கு அவர் இங்க இருக்காருங்கிறதே தெரியல. அவர் நினைத்தது ராமன் வரப்போறான், சீதை சபிக்க போகிறாள், அவ்வளவுதான் ராவணன் முடிந்தான்னு. அதெல்லாம் நடக்கவே இல்லை. புல்ல கிள்ளி ராவணன் முன்னாடி போட்டு, ராவணா நான் இதை பார்த்து பேசுறேன், உன்னை பார்த்து பேசல. பரபுருஷனை பார்த்து நான் பேச மாட்டேன். இதோ இந்த புல்ல பார்த்து பேசுறேன். என்னிடத்தில் தப்பான ஆசை வைக்காதே, புத்திய திருப்பு, உன் மனைவி மக்களிடத்திலே ஆசை. ராவணன் ஒரு ராஜா இல்லையா? ராஜாவை போய் இன்னொருத்தன் காலில் விழுன்னு சொல்லக்கூடாதான். அது ராஜநீதி சொல்றதான். இந்த சமயத்திலையும் சீதை ராஜ தர்மத்தை மாறாம நடப்பலாம். ஏன்னா நாளைக்கு ராமன் கேட்பறான், சீதே உன் தகப்பனார் ராஜநீதி எல்லாம் சொல்லி கொடுத்து ராணி எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்தான் அனுப்புனார். ஆனா ராவணன் இடத்துல நீ என் காலில் விழுன்னு சொன்னியாமே, தப்பா பேசிருக்கியேன்னு திரும்பி போய் கேட்பறான். யாரான்னு இப்படி எல்லாம் யோசிச்சு பாப்பாளா? யோசித்த பதில் சொல்றா. ராமன் காலில் விடறதுக்கும் யோக்கியத்தை இல்லை. நீ உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டால் சரணாகத வத்சலனான ராமன் கையை போய் பிடி. இந்த உபதேசத்தெல்லாம் பார்த்த ஆஞ்சநேய சுவாமிக்கு ஒரே வியப்பு. ஓ, நாம இத்தனை நாள் ராமதாசன் ராமதாசன் பெருமைப்பட்டு இருந்தோம், விட்டுடலாம், அந்த வேலை வேண்டாம். இனிமே சீதாராமதாசன் ஆயிடுவோம், சீதாதாசன் ஆவோன்னு அப்பவே மாத்தினுட்டார். ஏன்னா இப்படி அவளால பேசுவாள். ராவணனை கூட திருத்தி ராமனோட சேர்க்கணும்னு ஆசைப்படுவாள். தன்னை பிரித்தவனையும் திருத்த பார்த்தாள்னால் அது மாதா உறுத்தியால தான் தம் பிள்ளை பொண்ணு இடத்துல நடந்துக்க முடியும். இது இத்தனை ஆஞ்சநேயருக்கு மெதுவே புரிகிறது. ராவணனும் புறப்பு போயிட்டா. உனக்கு 1 மாசம் கெடுத்தரேன், அதற்குள்ள நீ என் ஆசைக்கு இணங்கினா செய், இல்லை கொன்னுடுவேன், இவளை வச்சு கொன்னுடுவேன், நானே சாப்பிட்டுடுவேன், ராட்சசர்கள்லாம் அழிச்சுடுவா, என்னென்னமோ பயப்படுத்தினா. நரன்னு கடிச்சார் ஹனுமார் பல்ல. இதே ராவணனை முட்டியால ஓங்கி அடித்து இப்பவே கொன்னுட்டு சீதையை தூக்கின்னு போயிருக்கணும். வேற வழி இல்லை. ராமன் நமக்கு அந்த வேலையை கொடுக்கலையே. நீ தூதனா போய் சீதையை கண்டு கொண்டு வான்னு சொன்னார். தவிர சண்டையிட்டு மீட்டுவான்னு அவர் சொல்லல. தனக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதைத்தான் தான் செய்யணும். இது நம்ம எத்தனை பேருக்கு இருக்கும்? வேணும்னு ஒரு சின்ன விஷயத்த பண்ணிடுவான்னு சொல்லியிருந்தா அதுக்கு மேல நம்மால முடியாதுன்னு அத்தோட நிறுத்திக்கணும். ஆனா நம்ம வழக்கம் எடுத்தேன் கவித்தேன் கொட்டினேன்னு இனிமே அந்த காரியம் இவர்கிட்ட சொல்லவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு தப்பும் தவறுமா முடிச்சுட்டு வந்துருவோம். அவருக்கு அப்படி இல்லை. வேணும்னா அப்பவே முடிக்கிற சாமர்த்தியம் இருக்கு. ஆனா ஆணை இல்லையே. இந்த பக்தி பாவனை எல்லாரிடத்திலும் இருக்க வேண்டும்.